முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று பவானி தல திருப்புகழான கலைமேவு என துவங்கும் பாடல் இடம்பெறுகிறது. மோகனம் என்னமோ கனம் என்னும் விதத்திலே போற்றப்பெறும் மோகன ராகத்தில் அமைக்கப்பெற்ற திருப்புகழ். செல்வமும் கல்வியுமாக லக்ஷ்மியும் சரஸ்வதியும் நீர் வடிவிலே பவானியாகவும் காவேரியாகவும் கூடும் சங்கமம் என பெயர் பெற்ற தலச்சிறப்பை பாடல் விளக்கத்தை தொடர்ந்து நோக்குவோம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து. திருவானிக்கூடல் பவானி என்று அழைக்கப்படும் இத்தலத்தில் காவிரி, பவானி, சிறுவாணி எனும் அமுத நதி ஆகிய மூன்றும் சங்கமமாகின்றன. எனவே வாணிக்கூடல் பவானி முக்கூடல் என பெயர் பெற்றது. ஈரோட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் திருநனா என்று சம்பந்தர் போற்றுகிறார். இங்கு வேதநாயகி அம்மனுடன் சங்கமேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். அறுமுகப் பெருமான் 12 கரங்களுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருபுறமும் தேவியருடன் இருக்கிறார். கலைமேவு ஞான பிரகாச கலைகளெல்லாம் தன்னுள் அடங்கியுள்ள ஞான ஒளியான கடலாடி ஆசே கடலேறி கடலிடையே திளைத்து குளித்து மூவாசி எனப்படும் கடலை தாண்டி கடந்து
பலமாய வாதில் பிறழாதே, பலத்தமான சமயவாதங்களில் மாறுபட்டு கிடக்காமல் பதிஞான வாழ்வை தருவாயே, கடவுளை பற்றிய ஞான வாழ்வை, சிவஞான வாழ்வை தந்தருளுவாயாக. மலைமேவு வள்ளிமலையில் இருந்த மாய குரமாதின் ஆச்சரிய தோற்றத்தை கொண்ட குரப்பின் வள்ளியின் மனமேவு வால குமரேசா, வள்ளியின் மனத்திலே வீற்றிருக்கும் இளம் குமரேசனே. சிலை வேட பொய்யாமொழி புலவர் பொருட்டு வில்லேந்திய வேடனாய் விளங்கினவனே, அல்லது வள்ளியின் பொருட்டு வில்லேந்திய வேடனது உருவம் கொண்டு சென்றவனே. சேவர் கொடியோனே, சேவர் கொடியை கொண்டவனே. திருவாணி கூடற் பெருமாளே, பவானி நதியும் காவிரியாரும் கூடும் பவானி ஸ்தலத்திலே வீற்றிருக்கக்கூடிய பெருமாளே, அல்லது திருவாணி கூடற் பெருமாளே. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் செல்வமும் கல்வியும் வழங்கும் கூடற் பெருமாளே, மதுரை நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே, ஞான வாழ்வை தருவாயே. முருகாசரணம். கலைமேவு ஞான எனும் இந்த பாடலில் கூடல் பெருமாளே என்று வருவதால் கூடல் மாநகரமா மதுரை என்றும் சொல்வார்கள். குடகில் வரும் காவிரி புகு வாணிக்கோடு நாடு என்று அவிநாசி புராணம் கூறுகிறது. காவிரியுடன் வாணி, சிறுவாணி எனும் அமுதநதி கூடுவதால் வாணிக்கூடல் என்று கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றான பவானி எனும் தலத்திலே பதிப்பித்திருக்கிறோம். பவானி சங்கமேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. சேலத்தில் இருந்து 56 கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோட்டில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. இத்தலம் 4 மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கிறது. வட இந்தியாவில் கங்கையுடன் யமுனி சரஸ்வதி நதி இரண்டும் சங்கமிக்கும் தலம் திரிவேணி சங்கமம் அலகாபாத் எனப்படுகிறது. இங்கு சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோல தமிழகத்தில் பவானி, காவிரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத சிறுவாணி எனும் 3 நதிகளும் கூடும் இடம் தென் திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. பவானி சங்கமேஸ்வரர் கோவில் பவானியும் காவிரியும் கூடும் இடத்திலே வடகரையிலே சுமார் 4 ஏக்கர் பரப்பளவிலே அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு 2 நுழைவு வாயில்கள் உண்டு. ஸ்ரீ சங்கமேஸ்வரர் கோயிலின் பிரதான கோபுரம் வடக்கு திசையில் 5 நிலை கொண்டது. பவானி கூடுதுறை பாவம் போக்கி புண்ணியம் அளிக்கும் சக்தி மிக்க தலமாக திகழ்வதால் ஆடி அமாவாசை, தை அமாவாசை நாட்களில் இங்கு நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகுந்த விசேஷம் என்பது ஐதீகம். இதனால் பித்ருதோஷம் நீங்கும் என்பார்கள். இங்கு ஒரு முறை குளித்து சென்று ஸ்ரீ சங்கமேஸ்வரரை வணங்கினால் முக்தி நிச்சயம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அம்மன், நதி, தலம் 3க்கும் ஒரே பெயர். பார்வதியின் திருநாமங்கள் பலவற்றுள் பவானியும் ஒன்று. இந்த பெயரே நதியின் பெயராகவும் தலத்தின் பெயராகவும் அமைந்துள்ளது சிறப்பு. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில் 112வது நாமா பவானி. பரமசிவனிடம் இருந்து உலகம் தோன்றுவதால் அவர் பவன். எனவே பவனது மனைவி பவானி. சிவனுக்கு 8 வடிவங்கள் உண்டு. அதில் ஜல வடிவில் உள்ளவர் பவன். எனவே அவரது மனைவி பவானி. பவனின் மனைவிக்கு உஷா என்று தனி பெயர் உண்டு. அதாவது மனைவி கணவனை வாழ வைப்பவள். பவனை வாழ வைப்பதால் பவானி. பவம் ஆனயதி இதி பவானி. உலகை வாழ வைப்பது ஜலம். அதன் வடிவில் உள்ள சிவனை வாழ வைப்பவள் பவானி. இன்னொரு பொருள், உலகம் தோன்றி விரிவடைய காரணமாய் இருப்பதால் மன்மதன் பவன் ஆகிறான். அவனை வாழ வைத்தவள் தேவி. அதனால் பவானி. பவம் என்பது சம்சாரம், பிறந்து பிறந்து மறையும் பாங்குடையது. அதில் ஜீவசக்தியாக நின்று கடைத்தேற உதவுபவள் பவானி. ஸ்தானேஸ்வர கஷேத்திரத்தில் ஒருபவள் பவானி என்று திருநாமம் உடையவள். அருணாம் கருணாதரங்கிதாட்சீம் திருத பாஷாங்குஷ புஷ்பபாண சாபாம் அணிமாதி விராவிரதாம் மயூகைரகம் இத்யேவ விபாவயே பவானி என்று இந்த நாமாவை தியான சுலோகத்திலேயே வாக்தேவதைகள் கையாளுகிறார்கள். இந்த தலத்துக்கு வந்து நீராடி இறைவனை தரிசிப்பவர்களுக்கு யாதொரு தீங்கும் நண்ணாது, நெருங்காது. எனவே இத்தலத்துக்கு திருநனா என்ற புராண பெயரும் இருக்கிறது. ஸ்வயம்லிங்க மூலவர் சங்கமேஸ்வரர் ஆவார். இறைவி வேதநாயகி அல்லது வேதாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். மற்றும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கும் ஸ்ரீ சௌந்தரவல்லி தாயாருக்கும் சந்நிதிகள் அமைந்திருக்கின்றன. இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தலங்களில் ஒன்று. ஸ்ரீ வேதநாயகியின் சன்னதி கிழக்கு நோக்கியது. இந்த சந்நிதியின் வலப்பக்கம் ஸ்ரீ சுப்பிரமணிய சந்நிதி அமைந்திருக்கிறது. அதை அடுத்து மூலவரான சங்கமேஸ்வரரை கண்ணார தரிசிக்கலாம். அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நடுவே ஸ்ரீ சுப்பிரமணியன் அமைந்திருப்பது சோமாஸ்கந்த அமைப்பு. இது ரொம்பவே விசேஷம் என்பார்கள். மூலவர் சந்நிதி அருகில் ஜ்வரஹரேஸ்வரர் திருவுருவம் 3 கால்கள், 3 கைகள், 3 தலைகளுடன் காணப்படுகிறது.
திருஞான சம்பந்த பெருமான் இத்தலத்திற்கு வருகை தந்த பொழுது அவருடைய அடியார்களை ஜுவர நோய் பீடிக்க இங்குள்ள ஜுவரஹரேஸ்வரரை வழிபட்டு அவர்கள் நோய் நீங்க பெற்றார்கள் என்று கூறப்படுகிறது. கோயிலின் தெற்கு பக்கம் 63 நாயன்மார்கள் திருவுருவங்கள் இருக்கின்றன. இந்த கோவிலில் உள்ள சனீஸ்வர பகவான் சந்நிதி மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது. இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து மனமுருகி பாடியுள்ளார் அருணகிரி பெருமான். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் திருப்பணிகள் மேற்கொண்ட ஆலயம் இது. ஆண்டுதோறும் மாசிமகம் ரத சப்தமிக்கு 3வது நாள் சூரியனின் ஒளி ஸ்ரீ சங்கமேஸ்வரர், ஸ்ரீ வேதநாயகி, ஸ்ரீ சுப்பிரமணியன் மீது பட்டு சூரிய பூஜை நடப்பது சிறப்புக்கு உரிய ஒன்று. ஸ்ரீ வேணுகோபாலர் சன்னதிக்கு பின்புறத்தில் பசுவின் சிற்பம் இருக்கிறது. இந்த பசுவின் முன்பகுதியிலும் பிற்பகுதியிலுமாக 2 தலைகள் அமைந்திருக்கின்றன. இங்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடுவே ஸ்ரீ யோக நரசிம்மர் ஸ்ரீ லட்சுமியுடன் சாந்த ஸ்வரூபமாக காட்சி தருகிறார். இவரை வணங்கினால் சகல யோகங்களும் கிட்டும். பூலோகத்தில் உள்ள புனித தலங்களை தரிசிக்க விரும்பிய குபேரன் இந்த தலத்துக்கும் வந்தான். இந்த தலத்தில் ஞானிகள், முனிவர்கள், கந்தர்வர்கள் அனைவரும் தவம் செய்வதை கண்டான். அத்துடன் மான், பசு, புலி, யானை, சிங்கம், நாகம், எலி ஆகிய அனைத்து உயிரினங்களும் சண்டையின்றி ஒன்றாக நீர் அருந்துவதுடன் தவம் செய்பவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதையும் பார்த்து ஆச்சரியமடைந்தான். அதில் நெக்குருகி போன குபேரன் தவம் இருந்து சிவனருள் பெற்ற தலம் இது. அவனது தவத்தில் மகிழ்ந்து ஹரியும் சிவனுமாக வந்து அவனுக்கு காட்சி தந்தருளினார். குபேரனே, என்ன வர வேண்டும் கேள் என இறைவன் கேட்க, அழகேசன் எனும் உன் பெயரால் இந்த தலம் விளங்கி உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்தருள வேண்டும் என வேண்டினான் குபேரன். அன்றிலிருந்து இந்த தலம் தட்சிண அழகை என்னும் பெயர் பெற்றதாம். 1804ஆம் ஆண்டில் கோயம்புத்தூர் கலெக்டராக ஈரோடு மாவட்டம் பிரிக்கப்படாத காலம் கலெக்டராக இருந்தவர் வில்லியம் காரே 1804ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கடுமையான மழையுடன் இடியும் மின்னலுமாய் இருந்தது. அந்த இரவு நேரத்தில் கோவில் வளாகத்துக்கு வெளியே குடியிருப்பு வளாகத்தில் உள்ள அறையில் கலெக்டர் வில்லியம் காரோ உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது அறை கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. உடனே வெளியே வந்த கலெக்டரை ஒரு சிறிய பெண் உடனே வெளியில் வாருங்கள், ஆபத்து என்று கூறி அழைத்தாள். அதிர்ச்சியுடன் அவளை பின்தொடர்ந்து கோவில் வரை சென்ற கலெக்டர் அந்த பெண் வேதநாயகி சன்னதிக்குள் சென்று மறைந்து விட்டதைக் கண்டு வியப்போடு நின்று விட்டார். அந்த நேரத்தில் அவர் குடியிருந்த பங்களா இடிந்து விழுந்தது கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய உயிரை காப்பாற்றியதற்காக அம்பிகை வேதநாயகிக்கு காணிக்கையாக தந்தத்தில் கட்டில் ஒன்று செய்து அவரது கையொப்பமிட்டு ஆலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்கினார். இந்த தந்தக்கட்டில் இன்றும் இந்த உண்மையை பறைசாற்றியபடி அங்கே இருக்கிறது. இக்கோவிலின் ஸ்தல விருட்சம் இலந்தை மரம். வேதமே மரவடிவிலே வந்திருப்பதாக ஐதீகம். குழந்தை பாகியம் வேண்டுபவர் இங்கு உள்ள தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ சங்கம விநாயகரையும் ஸ்ரீ சங்கமேஸ்வரரையும் வழிபட்டு இலந்தை பழங்களை சாப்பிட்டால் விரைவில் குழந்தை பாகியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். மேலும் இக்கோயிலில் உள்ள அமுதலிங்கம் சிறப்புடையது. லிங்கத்தின் பானப்பகுதியை எடுத்து இடையில் வைத்துக் கொண்டு ஆவுடையாரே வலம் வர குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு ஏற்படும் என்பதும் மக்களுடைய நம்பிக்கையாகும். அதே போல இங்கே உள்ள அமிர்த தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ அமிர்தலிங்கத்தை வழிபடுபவருக்கு குபேர யோகம் கிட்டும், சகல செல்வங்களும் கிடைத்து சுபிட்சமாக வாழ்வர் என்பது ஐதீகம். பார்க்கடல் கடைந்து எடுத்த அமிர்தத்தில் தேவர்களுக்கு அளித்தது போக மீதம் இருந்தது. அதை தவமுனிவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பெருமாள் விரும்பினார். இதையடுத்து கருடனிடம் அமுத கலசத்தை கொடுத்து பராசர முனிவரிடம் ஒப்படைக்க சொன்னார். முனிவர் அமுத கலசத்தை பாதுகாப்பாக ஒரு இடத்திலே மறைத்து வைத்தார். லமனாசூரனின் 4 புதல்வர்களும் கலசத்தை தேடி அங்கு வந்த நிலையில் பராசர முனிவர் வேதநாயகியிடம் முறையிட்டார். அன்னையிடமிருந்து 4 சக்திகள் கிளம்பி அசுரர்களை அழித்தது. இதையடுத்து பராசர முனிவர் அமுத குடத்தை எடுத்த பொழுது அதில் லிங்கம் இருந்தது. ஈசன் அங்கு ஒரு அமுத தீர்த்தம் உருவாக்க அது பவானி காவிரியுடன் கலந்து முக்கூடலாக மாறியதாக சொல்லப்படுகிறது. சங்கமத்துறையில் காயத்ரி லிங்கேஸ்வரர் கோயில் இருக்கிறது. விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரம் சொல்லி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததால் இந்த பெயர். ஊரில் எரிக்கப்படும் சடலங்களின் மண்டை ஓடு வெடித்து சிதறுவதில்லை என்ற செய்தியையும் அறிகிறோம். இத்தலத்து மண்ணுக்குள் ஏராளமான சிவலிங்கங்கள் இருப்பதால் இவ்வாறு நடப்பதாக சொல்லப்படுகிறது. வேலும் மயிலும் சேவலும் துணை என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே. குகார்ப்பணமஸ்து.